சில பெண்களுக்கு பாதங்கள் கருப்பாகிற ஒரு பிரச்சனை இருக்கும். பாதங்களை பொறுத்த வரைக்கும் என்னதான் நம்ம டேக் கேர் பண்ணிக்கிட்டாலும் சில நேரங்கள்ல நம்ம பராமரிக்க தவறிட்டோம் அப்படின்னா ஃபுல்லா கருப்படிச்சிரும். சோ பாதங்கள்ல ஏற்படுற கருப்பை எப்படி போக்குறது அப்படிங்கறது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். 2 டிப்ஸ் சொல்றேன், அதுல உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பேக்கிங் சோடாவை வச்சு எப்படி பாதத்துல இருக்க அழுக்க போக்குறதுன்னு சொல்றேன். பேக்கிங் சோடாவை பொறுத்த வரைக்கும் உங்களோட வேர்வையில உள்ள pH அளவை நீக்கி பாக்டீரியாவையும் குறைக்கும். அதனால உங்க கால்ல கருமை தன்மை நீங்கும். வெதுவெதுப்பான நீர் எடுத்துக்கோங்க, அதுல பேக்கிங் சோடாவை கலந்துக்கோங்க. அந்த தண்ணியில உங்களோட கால்களை 15 to 20 நிமிடம் ஊற வைங்க. இப்படி ஒரு வாரம் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா பாதத்துல இருக்க அந்த கருமையும் நீங்கும். அதே சமயத்துல சிலருக்கு துர்நாற்றம் அடிக்கிற பிரச்சனையும் இருக்கும். சோ அந்த பேட் ஸ்மெல்லும் இனி உங்க கால்ல அடிக்காது. ஷூஸ் போடும்போது பேக்கிங் சோடாவை லைட்டா தூவிட்டு அதுக்கப்புறமா உங்களோட ஷூஸ நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஷூஸ்லயும் பேட் ஸ்மெல்ஸ் எதுவும் வராது. இந்த முறையை தவிர்த்து இன்னொரு முறை கூட இருக்கு. இந்த முறையை கூட நீங்க பயன்படுத்தலாம். எப்சம் உப்பும் உங்க பாதங்கள்ல ஏற்படுற துர்நாற்றத்தையும் கிருமிகளையும் அழிக்கும். ஒரு அகலமான வாளியில 2 டேபிள் ஸ்பூன் எப்சம் உப்பை சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா 10 to 15 நிமிஷம் காலை ஊற வைங்க. இந்த மாதிரி டெய்லியும் நைட் தூங்குறதுக்கு முன்னாடி செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமா ஒரு 2 வீக்ஸ்க்குள்ளேயே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் காட்டும். இந்த லாக்டவுன் சமயங்கள்ல பியூட்டி பார்லர்ஸ் எதுவும் ஓபன் ஆகல. இந்த மாதிரி தான் ஒரு விஷயத்த செஞ்சு நம்ம பராமரிச்சுக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் ஐபிசி மங்கை ஃபேமிலில ஜாயின் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. And yes, Janani, இன்னைக்கு வந்து லைவ் வந்து கண்டிப்பா it's going to be very very useful.